ஹாய், வெல்கம் பேக் டு சேனல். அடுத்து என்ன ஒரு ஃபுட்டுக்கான ஃபார்முலான்னு பார்த்துடலாமா? இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்முலா தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீமுக்கான ப்ரீமிக்ஸ் பவுடர். ஜஸ்ட்டு இந்த ப்ரீமிக்ஸை நீங்கள் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பாலோ எதுவும் ஆட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். சரி, ஓகே, நம்ம ப்ரீமிக்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்துடலாமா? ஃபுல் க்ரீம் மில்க் பவுடர் 400 கிராம், சுகர் பவுடர் 350 கிராம், குளுக்கோஸ் பவுடர் 80 கிராம், ஸ்டெபிளைசர் 10 கிராம், எமல்சிஃபையர் 10 கிராம், வெனிலா பவுடர் 5 கிராம், ஸ்டிக் மில்க் பவுடர் 100 கிராம், ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் 5 கிராம். எக்ஸஸாக பேலன்ஸ் இல்லாததுக்கு ஒரு 40 கிராம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஷார்ட்டேஜ் ஆகும் 40 கிராம். ஸோ 40 கிராம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஏர்டெக் டப்பாலையோ பேக்கிங்லையோ ஸ்டோர் பண்ணி வைங்க. கமர்ஷியலாக சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இல்லை உங்கள் பர்சனல் யூஸ்க்கும் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் வேணும்னா கொக்கோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிலாம் தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவு மெஷர்மெண்ட் ஆட் பண்ணுறது நான் உங்களுக்கு அடுத்த ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் லெவலில் பண்ணுற மாதிரியான ஃபார்முலேஷனோட வர்றேன். இது எல்லாமே பிஸ்னஸ் லெவலில் பண்ணுறதாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.